டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் எல்லாம் ஒவ்வொருவராக பெவிலியனுக்கு திரும்ப ஒரே ஒரு பேட்டர் மட்டும் ஒட்டுமொத்த இங்கிலாந்துக்கும் தண்ணி காட்டி வந்தார். 192 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய இந்திய அணி பேட்டர்கள் யாரும் பொறுப்புடன் ஆடவில்லை. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் யாராவது அவருடன் ஜோடி சேர்ந்து விளையாடியிருந்தாலும் இந்தியா எளிதாக வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் காலத்தின் கட்டாயம் அவர் மட்டும் தனி ஒருவனாக லார்ட்ஸ் மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்தார். அவர் எப்போது அரைசதத்தை பூர்த்தி செய்தாலும் தன் பேட்டை வாள் போன்று சுழற்சி கொண்டாடுவார். ஆனால் நேற்று அவர் அந்த கொண்டாட்டத்தில் கூட ஈடுபடவில்லை. இந்தியாவை எப்படியாவது வெற்றி பெற செய்திட வேண்டுமென திடமாக விளையாடினார். அந்த வீரர் தான் ரவீந்திர ஜடேஜா. குஜராத்தில் உள்ள சாம்நகரில் 1988ஆம் ஆண்டு பிறந்தவர் ரவீந்திர ஜடேஜா. ஜடேஜாவின் அப்பா வாட்ச்மேனாகவும் அம்மா நர்ஸாகவும் வேலை பார்த்தனர். அம்மாவுக்காக அரசு சார்பில் ஒதுக்கப்பட்ட ஒரு அறை மட்டுமே கொண்ட வீட்டில்தான் அப்பா, அம்மா மற்றும் 2 அக்காக்களுடன் வசித்து வந்தார் ஜடேஜா. தனது தெருவில் உள்ள சக வயது சிறுவர்களோடு கிரிக்கெட் விளையாடி வந்த ஜடேஜா 8வது வயதில் கிரிக்கெட் வீரராக வேண்டும் என வீட்டில் சொன்னார். மகனின் கனவை நிறைவேற்ற ஜடேஜாவின் அப்பாவுக்கு பரிச்சயமான மகேந்திர சௌஹானின் நவாநகர் கிரிக்கெட் அகாடமியில் சேர்த்தனர் ஜடேஜாவின் பெற்றோர். அங்கு சேர்க்கும் போதே பயிற்சிக்கு ஒரு பைசா கூட காசு வாங்க மாட்டேன், ஆனால் தவறு செய்தால் அடிவிடும் என பெற்றோரிடம் சொல்லியே ஜடேஜாவை சேர்த்துக் கொண்டார் பயிற்சியாளர். முதலில் இங்கு பயிற்சிக்கு தாக்கு பிடிக்காதது போல தெரிந்தாலும் மற்றவர்களை விட நன்றாகவே விளையாடினார் ஜடேஜா. போலீசான சௌஹான் ப்ரொஃபஷனல் கோச் இல்லை, மிகவும் கண்டிப்புடனே நடந்து கொண்டார் அவர். சௌஹானை பொறுத்தவரையில் ஒரு கிரிக்கெட் வீரரின் அடிப்படை பண்பு சிறப்பாக ஃபீல்டிங் செய்வதுதான். ஃபீல்டிங்கிற்கு நன்றாக பயிற்சி செய்துவிட்டுதான் பேட்டிங் மற்றும் பவுலிங்கிற்கு பயிற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் அகாடமியின் எழுதப்படாத விதி. இது போக அகாடமி வீரர்கள் பிட்னஸுக்காக சில சமயம் மைதானத்தை 25 ரவுண்டும் வாரம் ஒருமுறை 15 கிலோமீட்டரும் ஓடும். முதலில் ஃபாஸ்ட் பவுலராக இருந்த ஜடேஜாவை ஸ்பின்னராக மாற்றினார் சௌஹான். அகாடமிக்காக விளையாடிய ஒரு போட்டியில் நிறைய ரன்கள் கொடுத்தார் ஜடேஜா. இதனால் போட்டியின் நடுவிலேயே ஜடேஜாவை அறைந்தார் சௌஹான். அந்த போட்டியிலேயே 5 விக்கெட் எடுத்து அசத்தினார் ஜடேஜா. பின் நாட்களில் இந்திய அணிக்கு விளையாடிய போது சில போட்டிகளில் அதிக ரன்கள் கொடுத்ததால் சர் ஜடேஜா என பல பேர் கிண்டல் செய்தது குறித்து கேட்டபோது, மோசமாக பந்து வீசிய போது மைதானத்துக்கு நடுவில் அடிக்கப்பட்டிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம் என சொல்லி இருக்கிறார் ஜடேஜா. நன்றாக விளையாடிய ஜடேஜாவுக்கு சௌராஷ்டிரா அணியில் ஏஜ் குரூப் கிரிக்கெட்டில் வாய்ப்பு கிடைத்தது. ஜடேஜாவுக்கு 16 வயதாக இருந்தபோது சமையலறையில் நடந்த விபத்தில் உயிரிழந்தார் அவரது தாய். 12 நாள் கழித்து இந்திய அண்டர் 19 அணிக்கு தேர்வு செய்யப்பட்டார் என செய்தி வந்தது. ஆனால் பொருளாதார ரீதியாக உதவி கொண்டிருந்த அம்மாவின் இழப்பால் கிரிக்கெட்டை கைவிடும் முடிவில் இருந்தார் ஜடேஜா. நான் செலவுகளை எல்லாம் பார்த்துக் கொள்கிறேன், நீ பெரிய கிரிக்கெட் வீரராக வேண்டும் என்பதை அம்மாவின் கனவு, அதற்காக தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடு என சொல்லி ஜடேஜாவை கிரிக்கெட் விளையாட வைத்தார் அவரது அக்கா. தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடிய ஜடேஜா 2006ஆம் ஆண்டு அண்டர் 19 உலகக்கோப்பைக்கு இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்பட்டார். ரோஹித் சர்மா மற்றும் புஜாராவோடு இந்த உலகக்கோப்பையில் விளையாடினார் ஜடேஜா. ஆனால் இந்த உலகக்கோப்பையில் ஜடேஜாவின் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அதனால் இன்னும் தீவிரமாக பயிற்சி செய்து 2008 அண்டர் 19 உலகக்கோப்பை அணிக்கு தேர்வு செய்யப்பட்டதோடு வைஸ் கேப்டன் பொறுப்பும் கிடைத்தது. அதில் இந்திய அணியின் கேப்டனாக இருந்தார் விராட் கோலி. இதில் இந்திய அணி கோப்பையை வென்றது. அந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட IPL போட்டியில் ராஜஸ்தான் அணிக்காக தேர்வு செய்யப்பட்டார். அங்கு ஷேன் வார்னேவின் தலைமையில் விளையாடினார். அதே ஆண்டு நடந்த ரஞ்சி கோப்பை போட்டியில் 739 ரன்களும் 42 விக்கெட்டும் எடுக்க இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்பட்டார். 2009ஆம் ஆண்டு இலங்கையுடன் விளையாடிய முதல் ஒருநாள் போட்டியிலேயே விக்கெட் விடாமல் 60 ரன்கள் அடித்து அசத்தினார். அதே தொடரில் T20 போட்டியில் இந்திய அணிக்கு விளையாடும் வாய்ப்பு கிடைத்தது. தொடர்ந்து நன்றாக விளையாடி வந்தவருக்கு சோதனை காலம் தொடங்கியது. 2009 T20 உலகக்கோப்பையில் இங்கிலாந்துடன் நடந்த போட்டியில் பவுலிங்கில் 4 ஓவர் வீசி 26 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தார். பேட்டிங்கில் ஜடேஜாவை 2 டவுனில் தோனி இறக்கிவிட மெதுவாக ஆடி 35 பந்துகள் பிடித்து 25 ரன்களை அடித்தார். இந்த போட்டியில் இந்திய அணி தோற்று T20 உலகக்கோப்பையில் இருந்து வெளியேறியது. IPLலும் ஏலத்திற்கு செல்லாமல் நேரடியாக மும்பை அணிக்கு மாற பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனால் விதிகளை மீறியதாக IPLல் விளையாட 1 வருடம் தடை செய்யப்பட்டார். ஜடேஜா மிகவும் மனமுடைந்து போனார். நன்றாக பயிற்சி செய், உன்னை விட சிறப்பாக விளையாடு, உன்னை யாரும் புறக்கணிக்க முடியாது என பயிற்சியாளர் சௌஹான் சொல்ல பயிற்சிக்கு திரும்பினார் ஜடேஜா. யூசப் பத்தான் ஃபார்ம் அவுட் காரணமாக அவரின் இடத்திற்கு இந்திய அணியில் தொடர்ந்து வாய்ப்புகள் பெற்றார் ஜடேஜா. ஆனால் கன்சிஸ்டன்ஸான பெர்ஃபார்மன்ஸ் இல்லாததால் 2011 உலகக்கோப்பை இந்திய அணியில் தேர்வு செய்யப்படவில்லை அவர். ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்து 2012 ரஞ்சி தொடரில் 3 ட்ரிபிள் செஞ்சுரி அடித்தார். ஒரே தொடரில் 3 முச்சதம் அடித்த வீரர் ஜடேஜா தான்.
இதனால் அந்த ஆண்டு இறுதியில் இந்திய டெஸ்ட் அணிக்கு தேர்வு செய்யப்பட்டார். ஆஸ்திரேலியாவுடன் நடந்த டெஸ்ட் தொடரில் 24 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார். 2013ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபியில் 12 விக்கெட் எடுத்து இந்திய அணி கோப்பையை வெல்ல பெரிதும் உதவினார். இறுதி போட்டியில் விக்கெட் விடாமல் 33 ரன்கள் அடித்து பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்து அசத்தினார். அந்த தொடரில் அதிக விக்கெட் எடுத்ததற்காக கோல்டன் பால் விருதையும் பெற்றார். அந்த ஆண்டே பந்து வீச்சாளருக்கான ரேங்கிங்கில் முதலிடம் பிடித்தார் ஜடேஜா. 1996இல் முதலிடம் பிடித்த கும்ப்ளேவுக்கு பிறகு தரவரிசையில் முதலிடம் பிடித்த இந்திய பவுலர் ஜடேஜா மட்டும்தான். 2014ஆம் ஆண்டு இங்கிலாந்துடன் நடந்த தொடரின் போது ஜடேஜாவை இங்கிலாந்து வீரர் ஆண்டர்சன் டிரெஸ்ஸிங் ரூம் செல்லும் போது வாக்குவாதத்தின் போது தள்ளிவிட்டார் என தோனி புகார் அளிக்க சர்ச்சையானது. ஆனால் சாட்சி எதுவும் இல்லாததால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அந்த தொடரில் லார்ட்ஸில் நடந்த போட்டியில் இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் 179 ரன்னுக்கு 6 விக்கெட் இழக்க ஜடேஜா 68 ரன்கள் அடித்து அசத்தினார். இதனால் 2011 ஜமைக்காவுக்கு பிறகு வெளிநாட்டில் டெஸ்ட் போட்டியில் வென்றது இந்திய அணி. 2015 உலகக்கோப்பையில் காயம் காரணமாக ஜடேஜா சில போட்டிகளை விளையாடினார். ஜடேஜா அஸ்வினோடு இணை சேர்ந்து பவுலிங்கில் எதிரணி பேட்ஸ்மேன்களை மிரட்டினார். ஆல்ரவுண்டரான ஜடேஜாவுக்கு எப்போதும் முதலில் ஃபீல்டிங் தான், அடுத்துதான் பவுலிங் மற்றும் பேட்டிங். இப்போது உள்ள ஃபீல்டர்களில் ஜடேஜா தான் சிறந்தவர் என ஆஸ்திரேலிய வீரர் ஸ்மித் சொல்லி இருக்கிறார். பந்தை மிகவும் டைட்டான லென்த்தில் வேகமாக வீசும் ஜடேஜா விரைவாக ஓவரை முடிப்பதில் வல்லவர். பேஸில் வேரியேஷன் கொடுத்து பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் கூட ரன் அடிக்க இடம் கொடுக்காமல் வீசுபவர் தான் ஜடேஜா. 2017ஆம் ஆண்டு பாதியிலிருந்து 2018 இறுதி வரை கிட்டத்தட்ட 480 நாட்கள் இந்திய அணியில் பெரிதாக ஜடேஜாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. 2018ஆம் ஆண்டு இறுதியில் பங்களாதேஷ் உடனான ஆசிய கோப்பை போட்டியில் 29 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்தார். தொடர்ந்து நன்றாக பேட்டிங் மற்றும் பவுலிங் செய்து டெஸ்டில் 2500 ரன்னும் 250 விக்கெட்டும் எடுத்த மிகச்சில இந்திய வீரர்களில் ஜடேஜாவும் ஒருவரானார். ஆனால் காயம் காரணமாக 2022 T20 உலகக்கோப்பையை விளையாட முடியவில்லை. பேட்டிங் ஃபார்மில் சரிவு என பல பிரச்சனைகள் வந்தன. ஆனால் 2023 உலகக்கோப்பையில் அதிலிருந்து மீண்டு வந்தார். ஆஸ்திரேலியாவுடன் நடந்த போட்டியில் நன்றாக விளையாடி வந்த ஸ்மித் மற்றும் லபுஷேனின் விக்கெட்டை எடுத்து இந்தியாவின் வெற்றிக்கு பெரிதும் உதவினார். அடுத்து பங்களாதேஷுடன் நடந்த போட்டியில் பெரிதாக ரன்கள் விட்டுக் கொடுக்காமல் மறுபடியும் லிட்டன் தாஸ் மற்றும் ஷாண்டோ என 2 முக்கியமான விக்கெட்டை எடுத்து அசத்தினார். கோலி இந்த போட்டியில் சதமடிக்க கோலிக்கு ஆட்டநாயகன் விருது கிடைத்தது. விருது வாங்கிய போது கோலி ஜடேஜாவின் ஆட்டநாயகன் விருதை நான் பறித்ததற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என சொன்னார். நியூசிலாந்து உடனான போட்டியில் பேட்டிங்கில் 39 ரன்கள் அடித்தவர். தென்னாப்பிரிக்காவுடனான போட்டியில் பேட்டிங்கில் 15 பந்தில் 29 ரன்னும் பவுலிங்கில் 5 விக்கெட்டும் எடுத்து அசத்தி இருக்கிறார். இந்த உலகக்கோப்பையில் ரோஹித், கோலி, ஷமி போன்றோரின் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸால் ஜடேஜாவின் பெர்ஃபார்மன்ஸ் பெரிதாக தெரிவது இல்லை. இந்த உலகக்கோப்பையில் மற்ற அணிகள் கட்டாயம் 2-3 ஆல்ரவுண்டர்கள் வைத்திருக்கும் போது இந்திய அணியில் விளையாடும் ஒரே ஆல்ரவுண்டர் ஜடேஜா தான். ஜடேஜா ஒரு மதிப்புமிக்க வீரர். அவர் இருப்பது அணிக்கு சமநிலையை கொடுக்கும் என 2017ஆம் ஆண்டு கோலி சொன்னதை இன்றும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஜடேஜா. 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பைக்கு பின் 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பைக்கு ஆயத்தமானது. வழக்கம் போல ஜடேஜா அனைத்து விதங்களிலும் தன் அணியின் வெற்றிக்கு பங்களிக்க தயாராக இருந்தார். குறிப்பாக ஃபீல்டிங்கிலும் பந்து வீச்சிலும் தீயாக இருந்தார். இந்திய அணி T20 உலகக்கோப்பையை வெற்றி பெற்றதும் தன் T20யிலிருந்து ஓய்வை அறிவித்தார். அதன்பின் ஒருநாள் போட்டிகளிலும் டெஸ்ட் தொடர்களிலும் கவனம் செலுத்த தொடங்கிய ஜடேஜாவுக்கு மற்ற பார்மட்டுகளிலும் எப்போது ஓய்வை அறிவிப்பீர்கள் என்பது போன்ற கேள்விகளும் அவரை சுற்றி எழத் தொடங்கியது. தற்போது நடைபெற்று வரும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரிலும் ஜடேஜாவை அணியில் சேர்க்காமல் அமர வைக்கப்படலாம் என்பது போன்ற பேச்சுகள் பரவின. ஆனால் லார்ட்ஸ் மைதானத்தில் தனி ஒருவனாக அவர் ஆடிய ஆட்டம் ஜடேஜா யார் என்பதை உலகுக்கு உணர்த்தியிருக்கும்.